News TV, enlightening the thirsty. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. வாராயிரை திருக்குளமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குளமே வாழ்வாய் பேருடனே, இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே, மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே, புவி வாழ்வை நாமும் தரவே இறை மாண்பை இன்றே பெறவே விரைவாய் வருவோம் தேவன் அருள் பெறுவோம், இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். வாராயிரை திருக்குளமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குளமே வாழ்வாய் பேருடனே, இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. மகிழ்வுடன் பாடும் வேளையே மனங்களின் சோர்வை நீக்குமே, மகிழ்வுடன் பாடும் வேளையே மனங்களின் சோர்வை நீக்குமே, திருவாழ்வை தேடி பெறுவோம் மறைவாழ்வில் நம்மை அடைவோம், பணிவாய் குலமாய் இயேசு பாதம் இணைவோம், மறையின் வழியில் வேத ஒளி பெறுவோம். வாராயிரை திருக்குளமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குளமே வாழ்வாய் பேருடனே, இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி.
தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. அனைவரும் சிறிது நேரம் அமரவும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்த என் கிழமையில் வெள்ளிக்கிழமையில் இருக்கின்றோம். இதை ஆண்டவர் நமக்கு நம்மோடு எப்பொழுதும் இருந்து நமது வாழ்வை வெற்றி பாதையில் நடத்தி செல்லுகிறார். இயேசு இல்லாமல் நாம் எவ்வளவுதான் வாழ்ந்தாலும் உழைத்தாலும் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் வழியாக இறைவன் நமக்கு உணர்த்துகிறார். 7 அப்போஸ்தலர்கள் இயேசு இல்லாமல் தனியாக மீன் பிடிக்க சென்றார்கள். இரவு முழுவதும் வலை வீசியும் ஒரு மீன் கூட பிடிக்க முடியவில்லை. இயேசுவை விட்டு தனியாக சென்றார்கள். இயேசு அவர்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்று அழைத்தார். இவர்களோ மீண்டும் மீன் பிடிக்க சென்றார்கள். ஆனால் கரையில் ஆண்டவர் இயேசு நின்றார். பிள்ளைகளை, மீன் ஒன்றும் படவில்லையா என்று கேட்டு வலப்புறம் வலையை வீசுங்கள் என்று சொல்ல வலதுபுறம் வீசி 153 பெரிய மீன்களை பிடித்தார்கள். எனவே இயேசு இல்லாமல் நம் வாழ்க்கையில் வெற்றி பெறவோ சாதனை படைக்கவோ முடியாது என்பதை உணர்த்துகிறார். நம்மோடு உயிர்த்த ஆண்டவர் இருக்கிறார். நமது வாழ்வை வெற்றி பாதையில் நடத்தி செல்ல நம்மோடு வருகிறார். எனவே ஆண்டவருடைய உடன் இருப்பை நாம் உணர்ந்து ஏற்றுக்கொண்டு அவரோடு சேர்ந்து வாழ்வை நடத்துவோம், வெற்றி பெறுவோம் என்று லூர்து தொலைக்காட்சிக்கு உபயம் செய்து உபயமாக பலி ஒப்பு கொடுக்கின்றவர்கள் திருமதி மோனிகா அடைக்கலம் ரியோனியன் பங்கு மக்களுக்காக இதய ஆண்டவருக்கு நன்றியாக, நல்லா குரூப் ஆஃப் கம்பெனி தொழில் வளர்ச்சி அடைய செல்வி ஸ்னேகா உடல்நலம் பெற்றதற்கு நன்றியாக, திருவாண்டார் கோயில் சென்ட் ஜோசப் மேல்நிலைப்பள்ளி வளர்ச்சிக்காக குடும்பத்தினருடைய நலனுக்காக, சென்ட் ஜோசப் நைட் ஹவுஸ் 26 தொழில் வளர்ச்சி அடைய, திருமதி பசில் மேரி குளோரி, திருமதி ஆரோக்கியமரி, திருமதி மரி செல்வி, திரு ஷபி ஏகசம் உடல் நலனுக்காக மற்றும் குடும்ப கருத்துக்களுக்காக, ஆர்ட் பீட்ஸ் மியூசிக்கல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் மற்றும் மியூசிக் பார்க் டிவிடி புத்திக் தொழில் வளர்ச்சிக்காக, சேஞ்ச் கம்பெனி தொழில் வளர்ச்சிக்காக, சான் ஜாக் ஆந்த்வான் உடல்நலம் பெறவும் நல்ல துணைவி கிடைக்கவும் மற்றும் விக்டர் அலன் உடல்நலம் பெறவும் இதே ஆண்டவருக்கு நன்றியாக, திருமதி ரஞ்சிதா மேரி குடும்ப கருத்துகளுக்காக, சொத்து பிரச்சனைகள் சுமூகமாய் முடிய திரு அந்தோனி ராஜ் அவர்களுக்கு திருமணம் விரைவில் நடைபெற, திரு ஜில்பர் ரீகன் விரும்பிய எம்டி சீட் கிடைக்க மற்றும் மனம் மாற்றம் பெற, ரெடியாபாளையம் ஏ ராஜேந்திரன், ஆர் போஸ்கோ ராஜன், ஆர் லூர்தராஜ் குடும்பத்தினர் இதை ஆண்டவருக்கு மாதாவுக்கு நன்றியாக, உடல் நலம் மற்றும் தொழில் வளர்ச்சி அடைய, பிள்ளைகள் கல்வி சிறப்புக்காக, திரு பெர்தி சலுஸ்தர் திருமதி மங்களூரின் குடும்ப கருத்துகளுக்காக, பிள்ளைகள் படிப்புக்காக, சலுஸ்தர் குழந்தை பிறந்ததற்கு நன்றி, அமலா சலுஸ்தர் குழந்தை பிறந்ததற்கு நன்றியாக, குடும்பத்தில் இருந்த ஆன்மாக்களுக்காக, யாரும் இல்லாத ஆன்மாக்களுக்காக, திரு ஜெர்மோன் ஜனோ அவள் ஆன்ம இளைப்பாற்றிக்காக, இன்று
உபயம் செய்யும் திருமதி வசந்தி ஃப்ரெட்ரிக் கருத்துகளுக்காக, திரு P.A. ஃப்ரெட்ரிக் ஆன்ம இளைப்பாற்றிக்காக, திருமதி சீகா அகத்தம்மாள் குடும்ப கருத்துகளுக்காக, பேத்திகளின் திருமணம் விரைவில் நடைபெற உபயமாக பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் லத்தூஷ் மொராசான் பகுதியில் வாழ்கிற மக்களுக்காக இன்று பலி ஒப்பு கொடுக்கிறோம். அமலோற்பம் மேல்நிலைப்பள்ளி, அமலோற்பம் லூர்து CBSE அகாடமி லூர்து தொலைக்காட்சி இணைந்து நன்றியாக பலி ஒப்பு கொடுக்கின்றனர். ஜார்ஜ் மோசஸ் நன்றியாக, ருவியே இமானுவேல் நன்றியாக, சுகந்தா நேவிஸ் 85வது ஆண்டு பிறந்த நாள் நன்றியாக, அந்துவான் ஷபியே மரியம்மாள் ஷபியே மக்கள், மனோ பிரேமா குடும்பத்தினர் நன்றியாக, சென்ட் ஜோசப் க்ளூனி ஹையர் செகண்டரி ஸ்கூல் 10ஆம் வகுப்பு தேர்வில் மாணவிகள் அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெற, தூய இதயா ஆண்டவர் உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெற, சென்ட் பேட்ரிக் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் 10ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெற, மிருதுல்லா ஆனி ஹெலன் ரப்லோ ஐரின் அலோஷியா மரிலிண்டா 10ஆம் வகுப்பு தேர்வு அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெற, கண்மணி பிரியா நடக்கவும் பேசவும், நோயல் பெரேரா குடும்ப கருத்துகளுக்காக உடல்நலனுக்காக, ஜெயராஜ் தேயோ ஆந்த்வான் குடும்ப கருத்துகளுக்காக உடல்நலனுக்காக, மரி கிராசியா குடும்ப கருத்துகளுக்காக பிள்ளைகள் நல்ல வரன் அமைய, ஆண்டோனி ராஜ் ஆரோக்கியமரி பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் நலனுக்காக, ஆண்டனி ஃபேப்ரிகேட்டர்ஸ் தொழில் வளர்ச்சி அடைய, ஞானராஜ் ஏஜென்சி வியாபார வளர்ச்சிக்காக, ஃபாதர் ஸ்டீஃபன் சகாயதாஸ் உடல் நலம் பெறுவதற்காக பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. ஆரோக்கியராஜன் சம்பள உயர்வு கிடைத்ததற்கு நன்றியாக, ஏசையா மர்சலின் குடும்ப சமாதானத்திற்காக நன்றியாக, மேலும் பின்வரும் ஆன்மாக்களுக்காக பலி ஒப்பு கொடுக்கிறோம். லூயிஸ் மரியதாஸ், வின்சென்ட் விக்டர், பொன்னு பியர், செலாத்தா எத்வார், ரெமி அமலா, ஆண்டோனி சாமி, லூயிஸ் சென்னசாமி கண்ணம்மாள் இறந்து 25வது ஆண்டு நினைவாக ஆன்ம சாந்திக்காக பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு பாவங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூத புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
இறைவனுக்கே மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நன்மனதவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராம் எம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராம் எம் இறைவனே, இறைவனின் திரு செம்மறி தந்தையினின்று நித்தியமாக ஜனித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரே மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீரே மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். செபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம்மோடும் படைப்பனைத்தோடும் மீண்டும் உறவு கொள்ள செய்கின்ற உடன்படிக்கையாக இப்பாஸ்கா திருவருள் சாதனத்தை ஏற்படுத்தினீர். இந்த உடன்படிக்கையை வெளிப்படையாக கொண்டாடும் நாங்கள் இதன் உட்பொருளை மேன்மேலும் உணர்ந்து வாழ கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். இயேசுவில் அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 1 முதல் 12 வரை. அந்நாட்களில் பேதுருவும் யோவானும் மக்களோடு பேசிக்கொண்டிருந்தனர். அப்போது குருக்களும் சதிசேயர்களும் கோவில் காவல் தலைவரும் அங்கு வந்தார்கள். அவர்கள் மக்களுக்கு கற்பிப்பதையும் இறந்தோர் இயேசுவின் மூலம் உயிர்த்தெழுவர் என்று அறிவித்ததையும் கண்டு எரிச்சல் அடைந்து அவர்களை கைது செய்தார்கள். ஏற்கனவே மாலையாகிவிட்டதால் மறுநாள் வரை காவலில் வைத்தார்கள். அவர்களுடைய வார்த்தைகளை கேட்ட யாவரும் நம்பிக்கை கொண்டனர். இவ்வாறு நம்பிக்கை கொண்ட ஆண்களது எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. மறுநாள் தலைவர்களும் மூப்பர்களும் மறைநூல் அறிஞர்களும் எருசலேமில் ஒன்று கூடினார்கள். அவர்களுடன் தலைமை குருவான அன்னாவும் கயபாம், யோவான், அலெக்சாந்தர் ஆகியோரும் தலைமை குருவின் குடும்பத்தைச் சேர்ந்த அனைவரும் கூடியிருந்தார்கள். அவர்கள் திருத்தூதர்களை நடுவில் நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையால் அல்லது எந்த பெயரால் இதனை செய்தீர்கள் என்று வினவினார்கள்.
அப்பொழுது பேதுரு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு அவர்களுக்கு மறுமொழியாக கூறியது, மக்கள் தலைவர்களே, மூப்பர்களே, உடல் நலமற்றிருந்த இவருக்கு நாங்கள் செய்த நற்செயல் எப்படி நிகழ்ந்தது என்பதை குறித்து நாங்கள் இன்று விசாரணை செய்யப்படுகிறோம். நாசரேத்து இயேசுவின் பெயரால் இவர் நலமடைந்து நம்முடன் நிற்கிறார். இது உங்கள் எல்லாருக்கும், இஸ்ராயல் மக்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கட்டும். நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்கள். ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிருடன் எழுப்பினார். இந்த இயேசுவே கட்டுகிறவர்களாகிய உங்களால் இகழ்ந்து தள்ளப்பட்ட கல். ஆனாலும் முதன்மையான மூளைக்கல்லாக விளங்கினார். இவரால் அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. தியான பாடல். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது இரக்கம். என்றென்றும் உள்ளது அவரது இரக்கம் என்று இஸ்ராயலினத்தார் சாற்றுவார்களாக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரது வலக்கரம் என்னை நிலைநிறுத்தியது, ஆண்டவரது வலக்கரம் வலிமையாய் செயலாற்றியது. இறந்தொழியேன் உயிர் வாழ்வேன், ஆண்டவருடைய அரும் செயல்களை பறைசாற்றுவேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. வீடு கட்டுவோர் புறக்கணித்த கல்லே, வீட்டுக்கு மூளைக்கல் ஆயிற்று. ஆண்டவர் செயல் இது நம் கண்களுக்கு வியப்பாய் உள்ளது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. Hallelujah, oh hallelujah, oh hallelujah, oh hallelujah, 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 hallelujah,
அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு திபேரியா கடல் அருகே மீண்டும் தோன்றினார். அவர் தோன்றியது இவ்வாறு: சீமோன் பேதுரு, திதீம் எனப்படும் தோமா, கலிலேயாவில் உள்ள கானாவை சேர்ந்த நத்தனயேல், செபதேயுவின் மக்கள் ஆகியோரோடு இயேசுவின் சீடர்களுள் வேறு இருவரும் கூடியிருந்தனர். அப்போது சீமோன் பேதுரு அவர்களிடம், நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்றார். அவர்கள், நாங்களும் உம்மோடு வருகிறோம் என்று போய் படகில் ஏறினார்கள். அன்று இரவு அவர்களுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஏற்கனவே விடியற்காலை ஆகியிருந்தது. இயேசு கரையில் நின்றார். ஆனால் அவர் இயேசு என்று சீடர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவர்களிடம், பிள்ளைகளே, மீன் ஒன்றும் படவில்லையா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், இல்லை என்றார்கள். அவர், படகின் வலப்பக்கத்தில் வலை வீசுங்கள், மீன் கிடைக்கும் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே வீசினார்கள். மீன்கள் மிகுதியாய் அகப்பட்டதால் அவர்களால் வலையை இழுக்க முடியவில்லை. இயேசுவின் அன்பு சீடர் அதை கண்டு பேதுருவிடம், அங்கு நிற்பவர் ஆண்டவர்தாம் என்றார். அதை கேட்டவுடன் தம் ஆடையை களைந்திருந்த சீமோன் பேதுரு ஆடையை இடுப்பில் கட்டிக்கொண்டு கடலில் குதித்தார். மற்ற சீடர்கள் மீன்களுடன் வலையை இழுத்து கொண்டு படகிலேயே வந்தார்கள். அவர்கள் கரையிலிருந்து வெகு தொலைவில் இல்லை. ஏறக்குறைய 100 மீட்டர் தொலைவில்தான் இருந்தார்கள். படகை விட்டு இறங்கியவுடன் கரியினால் தீ மூட்டியிருப்பதையும் அதன் மீது மீன் வைத்திருப்பதையும் அவர்கள் கண்டார்கள். அங்கு அப்பமும் இருந்தது. இயேசு அவர்களிடம், நீங்கள் இப்பொழுது பிடித்தவற்றில் சில மீன்களை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படகில் ஏறி வலையை கரைக்கு இழுத்தார். வலை நிறைய பெரிய மீன்கள் இருந்தன. அவற்றின் எண்ணிக்கை 153. இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களிடம், உணவருந்த வாருங்கள் என்றார். சீடர்கள் எவரும், நீர் யார் என்று இயேசுவிடம் கேட்க துணியவில்லை. ஏனெனில் அவர் ஆண்டவர்தாம் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இயேசு அவர்கள் அருகில் வந்து அப்பத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்தார். மீனையும் அவ்வாறே கொடுத்தார். இவ்வாறு இயேசு இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு தம் சீடருக்கு இப்போது 3ஆம் முறையாக தோன்றினார். இது கிறிஸ்து இன்று நமக்கு வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே,
ஞாயிற்றுக்கிழமை இரவு புனித பேதுரு அவரோடு மற்ற 6 சீடர்கள் திருப்பணியாளர்கள் இருக்கின்றார்கள். இயேசு இறந்து அடக்கம் செய்யப்பட்டு 3 நாள் ஆகிவிட்டது. காலையிலே கல்லறைக்கு சென்ற பெண்கள் இயேசு உயிர்த்து விட்டார் என்று சொன்னார்கள். பேதுருவும் யோவானும் கல்லறைக்கு ஓடி சென்று பார்த்தார்கள். அங்கே வெண்ணாடை அணிந்த இளைஞன் வானதூதர் இயேசு உயிர்த்து விட்டார் என்று சொன்னார். ஆனால் இதையெல்லாம் மகிழ்ச்சி மிகுதியால் நம்ப இயலவில்லை. இருப்பினும் ஒரு நாள் கடந்து சென்றது. காலையிலிருந்து மாலை வரை, அதுவும் எருசலேமில். அது அவருடைய சொந்த ஊர் இல்லை, சொந்த வீடு இல்லை. எனவே உணவு உட்கொள்ள வேண்டும். என்ன வழி உண்டு? வேறு எந்த வேலையும் செய்ய முடியாது. அதனால் பேதுரு என்ன சொல்லுகிறார்? நான் மீன் பிடிக்க செல்கிறேன் என்று சொன்னார். இந்த வார்த்தை இவருடைய வாயிலிருந்து வரலாமா என்பதை தான் நாம் சிந்திக்க வேண்டும். 3 ஆண்டுகளுக்கு முன்னால் இவர்கள் மீன் பிடித்து கொண்டிருந்தார்கள். தந்தையோடு பணியாளரோடு. இயேசு பேதுருவை பார்த்து, என் பின்னே வாருங்கள், உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்று சொன்னார். இப்போது 3 வருடம் பொறுத்து இயேசு மரித்து அடக்கம் செய்யப்பட்ட பிறகு நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்று பேதுரு வாயிலிருந்து இந்த வார்த்தைகள் வருகின்றன. அப்படியானால் என்ன பொருள்? நான் மீன் பிடிக்கிற தொழிலை நான் தொடரப் போகிறேன். மனிதரை பிடிக்கிற வேலையை நிறுத்திவிட்டு, அதை தொடராமல் அதை விட்டுவிட்டு மீன் பிடிக்கிற தொழிலில் நான் இறங்குகிறேன். அதாவது இயேசு எனக்கு கொடுத்த அழைப்பை நான் நிராகரித்துவிட்டு என்னுடைய குல தொழிலை நான் செய்ய போகிறேன் என்று பொருள்படுகிறது. இவர் இவ்வாறு சொன்ன உடனே மற்ற திருத்தூதர்களாவது என்ன சொல்லி இருக்க வேண்டும்? நம்மை மனிதரை பிடிக்க அல்லவா இயேசு அழைத்தார், நாம் இப்பொழுது மீன் பிடிக்க போகலாமா? இது முறையா, சரியா, இது நம்முடைய அழைப்பா என்று கேட்டிருக்கலாம். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? முதலில் போய் படகில் ஏறிக்கொள்ளுகிறார்கள். அப்போது இவரிடத்திலும் அந்த அழைப்பை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகிற உணர்வு இல்லை, பின்னடைவு. முன்பு என்ன தொழில் செய்தோமோ அதே தொழிலை நாம் செய்து பிழைப்பை நடத்தலாம். இந்த நோக்கத்தோடு தான் எம்மாவூசுக்கு சென்ற சீடர்கள் தங்களுடைய சொந்த ஊருக்கு போகிறார்கள். அந்த அப்போஸ்தலர் குழுவானது சிதறி பிரிந்து செல்லுகிறது. எனவே பழையபடி தங்களுடைய குலத் தொழிலை தொடங்குகிறார்கள். இது அழைப்பை உதறி தள்ளிவிட்டு தங்களுடைய மரபு தொழிலை தொடங்க ஆரம்பித்ததை காட்டுகிறது. ஆனால் இந்த பேதுரு பிறப்பால் மீனவர், பலமுறை இந்த கலிலேயா கடலிலே மீன் பிடித்தவர். தன் கை திறமையை நம்பி பிழைத்து கொள்ளலாம் என்ற உணர்வோடு அவர் மீன் பிடிக்க சென்றார். ஆனால் அன்று இரவு முழுவதும் ஒரு மீன் கூட இவர்களால் பிடிக்க முடியவில்லை. காலையில் வெளிச்சம் வருகிறது, சூரிய உதயம் ஏற்பட போகிறது. அந்த வேளையில் மனசு ஒடிந்து தோல்வியோடு அவர்கள் கரைக்கு வந்து வலையை அலசி
காய வைத்துவிட்டு வீட்டில் போய் கண் அயரலாம் என்று நினைத்து கரைக்கு வருகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் இயேசு அங்கே நிற்கிறார். ஆனால் ஆண்டவர்தான் என்று அவர்களால் உடனே கண்டுகொள்ள முடியவில்லை. உயிர்த்த ஆண்டவருடைய காட்சியில் எல்லாம் யாருக்கு காட்சி கொடுத்தாலும், பேதுருவுக்கோ யோவானுக்கோ மற்ற அப்போஸ்தலர்களுக்கோ அந்த எம்மாவூசுக்கு சென்ற சீடர்களுக்கோ மரிய மதலேனாவுக்கோ யாருக்கு ஆண்டவர் காட்சி கொடுத்தாலும் எடுத்த எடுப்பில் உடனே ஆண்டவர்தான் என்று அடையாளம் யாராலும் கண்டுகொள்ள முடியவில்லை. ஏன்? உயிர்த்த உடலுக்கு இருக்கிற குணங்கள், தன்மை மாறுபட்டதாக இருந்தது. எனவே அவரை அடையாளம் கண்டுகொள்ள தடுமாறுகிறார்கள், தயங்குகிறார்கள். ஆண்டவர்தான் என்று அவர்கள் அப்போது அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் ஆண்டவரை பாருங்க, இவருடைய தோல்வி அடைந்து விட்டார்கள் என்று இயேசு மகிழ்ச்சி அடையவில்லை. என்னை விட்டுவிட்டு நீங்கள் உங்கள் மரபு தொழிலுக்கு சென்றீர்கள் அல்லவா, நீங்கள் வெற்றி பெற முடியாது, நான் இல்லாமல் உங்களால் வெற்றி பெற முடியாது என்று ஒரு பழி வாங்குகிற எண்ணத்தோடு ஆண்டவர் அங்கே நிற்கவில்லை. மாறாக என்ன கனிவோடு, பிள்ளைகளே மீன் ஒன்றும் படவில்லையா என்று வினவுகிறார். எவ்வளவு அக்கறை! இரவு முழுதும் உழைத்தும் ஒரு மீன் கூட கிடைக்கவில்லை என்றால் அவருடைய மனம் எவ்வளவு சோர்ந்திருக்கும். அந்த நிலையில் அக்கறையோடு பாசத்தோடு, பிள்ளைகளே மீன் ஒன்றும் படவில்லையா என்று கேட்கிறார். அவர்களும் யார் கரையில் இருப்பவர், நம்மை பார்த்து பிள்ளைகளே என்று சொல்லுகிறாரே, இவருக்கு என்ன, நமக்கு மீன் கிடைத்தால் என்ன, கிடைக்கவில்லை என்றால் என்ன, இவர் ஏன் இதை கேட்க வேண்டும் என்று அவர்கள் உணரவில்லை. ஏதோ ஒருவித காந்த சக்திக்கு வயப்பட்டவர்கள் போல இவர்கள் இல்லை என்று பதில் சொல்லுகிறார்கள். அப்பொழுது அவர் கூறுகிறார், படகின் வலது பக்கமாக வலையை வீசுங்கள், மீன் மிகுதியாக கிடைக்கும் என்று சொல்ல அவர்களும் உடனடியாக கீழ்ப்படுகின்றனர். நாங்கள் குலத்தொழில் மீன் பிடிப்பது எங்களுக்கு எந்த பக்கம் வலை வீசினால் மீன் கிடைக்கும் என்று சொல்லுகிறீர்களா? மீனுக்கே, மீன் குஞ்சிக்கே நீந்த கற்றுக் கொடுக்கிறீர்களா என்று கேட்டிருக்கலாம். ஆனால் எந்த மறுப்பும் தயக்கமும் இல்லாமல் உடனே வலது பக்கம் வலையை வீசினார்கள். வலையை வீசி இழுத்த போது 153 பெரிய மீன்கள் கிடைத்தன. இதற்கு புனித எரோம் விவிலிய அறிஞர், 4வது நூற்றாண்டில் வாழ்ந்தவர், சரியான விளக்கம் கொடுக்கிறார். அந்த கடலில் அந்த காலத்தில் 153 வகையான மீன்கள் இருந்ததாக விலங்கியல் நிபுணர்கள் சொன்னார்கள். உலகத்தில் எத்தனை வகையான மீன்கள் என்று கேட்டால் 153 வகையான மீன்கள் இருக்கிறதாக விலங்கியல் நிபுணர்கள் அந்த காலத்தில் சொன்னார்கள். எனவே இந்த 153 என்பது ஒரு அடையாள எண்ணிக்கை என்று புனித ஜெரோம் கருதுகிறார். 153 வகையான மீன்கள் இருந்தன. எல்லா வகையிலும் ஒரு மீன் இந்த வலையில் விழுந்தது. இந்த வலை திருச்சபையை குறிக்கிறது. இறை அரசில் எல்லாருக்குமே இடம் உண்டு, எல்லா இனத்தவருக்கும் வகையினருக்கும் இடம் உண்டு என்பதுதான் இதன் பொருள் என்று
புனித ஜெரோம் கருத்து தெரிவிக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த காலத்தில் பூகோள நிபுணர்கள் உலகத்தில் 153 நாடுகள் இருந்ததாக சொன்னார்கள். இப்போது 200க்கு மேற்பட்ட நாடுகள் இருக்கின்றன. ஆனால் அந்த காலத்தில் 153 நாடுகள் இருந்ததாக சொன்னார்கள். எனவே ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் ஒரு நபர் இந்த திருச்சபை என்ற வலையில் இடம் பெறுகிறார்கள். அதாவது திருச்சபையை இப்பொழுது பேதுரு கட்டி எழுப்ப போகிறார். திருச்சபையை ஏற்படுத்தியவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதை பரப்ப திருத்தூதர்கள் முற்பட போகிறார்கள். எனவே இந்த சூழலில் அந்த 153 மீன்கள் என்பது உலக நாடுகளில் எல்லா நாடுகளிலிருந்தும் திருச்சபையில் மக்கள் இடம் பெறுவார்கள். இது ஒரு திருச்சபை தனிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட குழுவினரை சார்ந்தது அல்ல. இது குறிப்பிட்ட இடத்தையும் இனத்தையும் நாட்டையும் கடந்து அனைத்து உலக மக்களுக்கும் இது உரியது. பிரபஞ்சத்தன்மை திருச்சபைக்கு உண்டு. எனவே தனிப்பட்ட குழுவுக்கோ இனத்துக்கோ இஸ்ராயல் மக்களுக்கு மட்டுமோ இதில் இடம்பெற உரிமை உண்டு என்று நினைப்பது தவறு. அனைத்துலக மக்களுக்கும் இதில் திருச்சபையில் இடம் உண்டு என்பதை உணர்த்தவே ஆண்டவர் இயேசு இவ்வாறு செய்தார். மேலும் பிற்காலத்தில் திருத்தூதர்களோ பேதுருவோ சொல்ல முடியாது, என்னுடைய உழைப்பினால், என்னுடைய முயற்சியால், என்னுடைய திறமையால் நான் திருச்சபையை பரப்பி இருக்கிறேன் என்று சொல்ல முடியாது. நீங்கள் இரவெல்லாம் உழைத்தீர்கள், ஒரு மீன் கூட கிடைக்கவில்லை. ஆனால் நான் சொன்னபடி நீங்கள் செய்தபோது 153 மீன்கள் கிடைத்தன. திருச்சபை என்ற இந்த வலையில் ஏராளமான பேர் இதில் உறுப்பினராக சேர இருப்பார்கள். அதனால் இந்த வெற்றி உங்களுடைய கை திறனால் வந்தது அல்ல, என்னுடைய ஆற்றலால், என்னுடைய பிரசன்னத்தால். நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன், நான் தான் உங்களை அழைத்தேன், நான் தான் உங்களுக்கு ஆற்றலை கொடுத்தேன், ஆவியை பொழிந்தேன், நான் தான் உங்களை உலகெங்கும் அனுப்பினேன். எனவே திருச்சபை வளருகிறது, பரவுகிறது, வெற்றி அடைகிறது என்றால் அது உயிர்த்த ஆண்டவரின் வல்லமையால், மனித உழைப்பினால் அல்ல. எப்பேற்பட்ட மிஷினரியாக இருக்கலாம், புனித பிரான்சிஸ் சபரியாராக கூட இருக்கலாம், அசிசியாராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர்களுடைய தனிப்பட்ட திறமையால் திருச்சபை வளரவில்லை, உருவாக்கப்படவில்லை. இயேசுவின் பிரசன்னத்தால் தான், இயேசுவின் வல்லமையால் தான் உலகத்தில் கிறிஸ்தவர்கள் விசுவாசம் கொள்ளுகிறார்கள், வளருகிறார்கள் என்பதை உணர்த்தத்தான் ஆண்டவர் இந்த அருள் அடையாளத்தை செய்து காட்டுகிறார். எனவே இத்தனை மீன்கள் என்பது உலகத்தில் உள்ள எல்லா நாட்டினரும் திருச்சபையில் உறுப்பினர்களாய் இருப்பார்கள் என்பதை இயேசு அடையாள முறையிலே இங்கே உணர்த்துகிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, இயேசு நம்மோடு இருந்தார். அது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், பணி வாழ்க்கையாக இருக்கலாம். இயேசு நம்மை வெற்றி பாதையில் நடத்தி செல்லுவார். குறிப்பாக திருச்சபை வளர நம்மையே நாமும் அர்ப்பணிக்க வேண்டும். இயேசுவை பற்றி பிறருக்கு எடுத்து சொல்ல கடமை ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் உண்டு. எனவே இயேசுவை, உயிர்த்த ஆண்டவரை முழுமையாய் ஏற்றுக்கொள்வோம். உயிர்த்த ஆண்டவரை எல்லாருக்கும் பறைசாற்ற முற்படுவோம். ஆமென். அனைத்துலகின் இறைவா, உந்தன் அருளை பாடுகின்றேன். அனைத்துலகின்
ரசத்தை அளிக்கின்றேன். ஆன்ம பானம் ஆகிடம் ரசத்தை அளிக்கின்றேன். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக்கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலன்களுக்காகவும் மது கையிலிருந்து இப்படி ஏற்றுக்கொள்வாராக. அருட்பெரும் ஜோதியே இறைவா, உறவுக்கு அடையாளமாக நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை தயவாய் ஏற்றருளும். உமது மீட்பின் கொடைகளை எங்கள் மீது நிறைவாக பொழிந்தருளும். இதனால் நாங்கள் தீமையின் நாட்டங்களிலிருந்து விடுபட்டு முடிவில்லா பேரின்பத்தை பெற்றுக்கொள்ள அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்து உரைப்பதும் சிறப்பாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இந்நாளில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கிய மெய்யான செம்மறி அவரே, எங்கள் மரணத்தை தம் மரணத்தால் அழித்தவரும் தம் உயிர்ப்பினால் எங்களுக்கு மீண்டும் உயிர் அளித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க உலக மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்க விண்ணவரும் திறம் படைத்த தூதரணிகளும் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவரே, உலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானகத் தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். இன்று உபயம் எடுப்போரையும் நன்றி பலி ஒப்புக் கொடுப்போரையும் கருத்துகள் நிறைவேற பலி ஒப்புக் கொடுக்கின்றவர்களையும் இன்று அரசு தேர்வு எழுத இருக்கிற பிள்ளைகளையும் நீர் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்ச்செழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இத்திருப்பலியில் நினைவு கூறப்படும் ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுனை ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவரது கணவரான புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுத்தந்தவாறு வானக தந்தையை நோக்கி உருக்கமுடன் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம்
உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்து வழங்கும் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். என் அன்பு தேவா, இனி தேற்றவாவா, இருள் போக்கி என் வாழ்வை உனதாக்கவாவா. என் அன்பு தேவா, இனி தேற்றவாவா, இருள் போக்கி என் வாழ்வை உனதாக்கவாவா. பாரெங்கும் பகைமை பழிவாங்கும் போது, பாரெங்கும் பகைமை பழிவாங்கும் போது, உன் வார்த்தை எனக்கு ஊன்றுகோலாகும். உன் வார்த்தை எனக்கு ஊன்றுகோலாகும். என் அன்பு தேவா, இனி தேற்றவாவா, இருள் போக்கி என் வாழ்வை உனதாக்கவாவா. அன்புக்காய் உறவுக்காய் நான் வாழ்கையில், உன் வார்த்தை ஒன்றாலே நிறைவாகினேன். அன்புக்காய் உறவுக்காய் நான் வாழ்கையில், உன் வார்த்தை ஒன்றாலே நிறைவாகினேன். உரிமையின் தேவையை எல்லோரும் உணர்ந்தான். உரிமையின் தேவையை எல்லோரும் உணர்ந்தான். தொடர்கின்ற துன்பங்கள் பறந்தோடி போகும். மடிகின்ற மனமே புது வாழ்வு காணும். என் அன்பு தேவா, இனி தேற்றவாவா, இருள் போக்கி என் வாழ்வை உனதாக்கவாவா. மனிதங்கள் மலர்ந்திட வழி பார்க்கிறேன். உன் பாத நிழல் கண்டேன், அதை காண்கிறேன். மனிதங்கள் மலர்ந்திட வழி பார்க்கிறேன். உன் பாத நிழல் கண்டேன், அதை காண்கிறேன். கரை சேர துடிக்கும் இதயங்கள் எல்லாம், கரை சேர துடிக்கும் இதயங்கள் எல்லாம், ஒன்றாக இணைந்தால் அடிமை நிலை மாறும். நலிந்தவர் வாழ்வும் நிறைவாழ்வு காணும். என் அன்பு தேவா, இனி தேற்றவாவா, இருள் போக்கி என் வாழ்வை உனதாக்கவாவா. என் அன்பு தேவா, இனி தேற்றவாவா, இருள் போக்கி என் வாழ்வை உனதாக்கவாவா. பாரெங்கும் பகைமை பழிவாங்கும் போது, பாரெங்கும் பகைமை பழிவாங்கும் போது, உன் வார்த்தை எனக்கு ஊன்றுகோலாகும். உன் வார்த்தை எனக்கு ஊன்றுகோலாகும். என் அன்பு தேவா, இனி தேற்றவாவா, இருள் போக்கி என் வாழ்வை உனதாக்கவாவா. கிறிஸ்துவின் திரு ஆத்துமமே ஜெபம். கிறிஸ்துவின் திரு ஆத்துமமே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திருவுடலை என்னை மீட்டருளும்.
கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை நிரப்பியருளும். கிறிஸ்துவின் திருவிழா தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளை என்னை பலப்படுத்தியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும். உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு என்னை பிரிய விடாதேயும். பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் என்னை அழைத்து உம் புனிதரோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு கற்பித்தருளும். ஆமென். ஜெபிப்போமாக. அன்பு தந்தையே, மக்களால் புறக்கணிக்கப்பட்டு உம்மால் மூலைக்கல்லாக உயர்த்தப்பட்ட இயேசுவின் பாஸ்கா நிகழ்ச்சியில் உம்முடைய செயலாற்றலை கண்ணுற்று வியந்து உம்மை போற்றுகின்றோம். எங்கள் வாழ்வில் தோல்விகளை கண்டு துவண்டு விடாமல் உம்மிலே நம்பிக்கை வைத்து மனிதரின் மேம்பாட்டுக்காக ஈடுபாட்டுடன் உழைக்க வரம் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். பாந்தவர்களே, இன்று 11 மணிக்கு சிறப்பான நற்கருணை ஆராதனை நடைபெறும். தொடர்ந்து 12 மணிக்கு திருப்பலி நடைபெறும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அது தேடிய நாடி ஓடிய வருவீர் திருச்சபையானோரே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடிய நாடி ஓடிய வருவீர் திருச்சபையானோரே. மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே.
காசினிதனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தே பாவ கசடதை அறுத்து சாபத்தை தொலைத்தார் கண்டுடன் நீ மனமே தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் தேவிய மதுரமாமே. பாவியை மீட்க தாவிய உயிரை தாமே ஈந்தவரா பின்னும் மேன்மையம் கருணை நிலை வரமுண்டு நிதம் துதி என் மனமே தேனினி மயிலும்